இப்போ கடகராசிக்காரர்களோட பிறப்பின் கர்மானா என்னவா இருக்கு? கடகராசி வந்து மோஸ்ட்லி சின்ன வயசுல தந்தையை இழந்து நிற்கிறது, இல்லை தந்தை இருந்தாலும் பொருளாதார ரீதியாக கஷ்டம், இல்லை தந்தையோட மாரல் சப்போர்ட்டு கடகத்துக்கு, அதாவது எல்லாருக்கும் கிடையாது, இது வந்துதான் கர்மா. இதுதான் அவங்களுடைய கர்மா. மெஜாரிட்டியா வந்து இந்த தந்தை வழி உறவுகள், இல்ல சித்தப்பா பெரியப்பா கிட்ட இருந்து அன்பு இருக்காது, தந்தை வழி அத்தைகளால அன்பு இருக்காது, தந்தையால ஒரு சின்ன இல்ல தந்தைக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும். இது வந்து கடகத்துக்கு அதிகமா இருக்கும். இது வந்து அவங்க பிறவி கர்மா. அடுத்தவங்களை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்காகவே பிறந்து அதை நம்ம அம்மா எப்படி நம்ம அவங்களை எவ்வளவு உதாசீனப்படுத்தினாலும் நமக்கான விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. திருப்பி நம்ம கொடுக்கணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அது போல எக்ஸ்பெக்டேஷன் கடகத்துக்கிட்ட அதிகமா இருக்காது. எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரே விஷயம், வீட்டுல எல்லாருக்கும் முடியலன்னா அம்மா பார்த்துப்பாங்க. அம்மாவை போய் நம்ம யாருமே பாக்குறது இல்லை. அவங்க முடியாம பார்த்தோம்னா நமக்கு அது கேஷுவல் ஆயிடும். யூஸ்வலா உடம்பு சரியில்லையா டேப்லெட் போட்டுக்கோ அந்த மாதிரி கடகத்தை சொல்லிட்டு போயிடும். அது அவங்களுக்கு பழகியும் போயிடும். ஆனா ஒரு நிமிஷம், ஒரு நாள், ஒரு அரை நாள் அவங்கள பாருங்களேன், அது நமக்கு வந்து 1000 மடங்கு திருப்பி 1000 டைம்ஸ் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அதுதான் கடகம். நீங்க ஒரு 1 மினிட் லவ் பண்ணீங்கன்னா அவங்க அது வாழ்நாள் ஃபுல்லா உங்களை லவ் பண்ணிட்டு லைஃப் டைம் லவ் வந்து கடகராசி நல்ல ராசி. மனசை மட்டும் கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா சந்திரன் மனோகாரகன். மனசை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும். மனசு கலங்கிக்கிட்டே இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும், எப்போவுமே டிப்ரெஷன், எப்போவுமே ஸ்ட்ரெஸ், ஏதாவது திங்கிங். அழுகிறதுக்கு வந்து எனக்கு ரீசனே இல்லை அப்படின்னா செத்து போன பாட்டியை நினைச்சு அழுதுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கடகம். எப்போவோ செத்த பாட்டியெல்லாம் நினைச்சு அழுதுட்டு ஞாபகம் வந்து அழுகிறது கடகம்.